ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம ஒரு சுவையான அதே சமயத்தில் ஹெல்த்தியான துவையல் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க. இந்த துவையலை தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், வேறு ஏதாவது காரம் இல்லாத சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிட்லாம். சூடான சாதத்தில் இந்த துவையலை போட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். தொட்டுக்கு எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு அப்பளமோ வத்தலோ வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கொத்தமல்லியை யூஸ் பண்ணி தான் இந்த துவையல் செய்ய போகிறோம். நம்ம செய்கிறது கொத்தமல்லி துவையல். ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் கொத்தமல்லி கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து நல்லா அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இதே போல் தண்ணிகள்லாம் இருத்து வச்சுக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் செய்யும் பொழுது தான் நம்மளோட துவையல் உடலுக்கும் நல்லது, அதே சமயத்தில் சுவையாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி 20 ரூபாய் அளவுள்ள கொத்தமல்லி வச்சுருக்கேன். இப்போது ஒரு தாளிக்கிற பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துட்டு, சமையலுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பை சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் இதை வறுத்து எடுத்துக்கிறேன். இதே போல் கலரில் வர வரைக்கும் உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பேன் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வதக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் குறைவாக தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயோட அளவு பார்த்து குறைவாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் சூடேறின பிறகு இதில் 1 இன்ச்சு நீளம் இருக்க இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் நல்ல காரமாக இருந்தது, அதனால் 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். சின்ன நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய புளி சேர்த்துருக்கேன். டைட்டாக நம்ம உருட்டினா அவ்வளோ சைஸ் தான் வரும். பெரிய நெல்லிக்காய் இப்போ ரொம்ப பெருசாக கிடைக்குது இல்லைங்களா, அவ்வளவு புளி இல்லை, அதை விட கொஞ்சம் குறைவான அளவு புளி சேர்த்து இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். புளியோட அளவு பார்த்திங்கன்னா அதனோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கூட குறைய சேர்க்க வேண்டியிருக்கும். அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு தேங்காய் துருவல் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடாயில் இருக்க அந்த சூடே போதும். அதனால் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா எண்ணெயில் அப்படியே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டிங்கன்னா பொரிஞ்சிடும். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லியை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க. நீளமாக இருந்ததுன்னா அரைக்கும் பொழுது மிக்ஸி ஜாரில் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக ஃபீல் ஆகும். அதனால் இந்த கொத்தமல்லியை இதில் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே இதை நம்ம கலந்து விட்டால் போதும். கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி வதக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. கடாயில் இருக்க அந்த சூடே போதுங்க. கொத்தமல்லி லைட்டாக வதங்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நமக்கு. அதனால் கொத்தமல்லியை அந்த சூட்லேயே வதக்கி விட்டுட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க. அதே கடாயில் இருந்ததுன்னா கொத்தமல்லி சட்னி நம்ம செஞ்சு முடித்த பிறகு நல்லா க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் வேறு ஒரு பிளேட்டில் சேர்த்து ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு. தூளுப்பாக இருந்ததுன்னா இதை விட குறைவாக சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ திரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம அப்படியே பல்ஸில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைஞ்சி வந்துடும். இந்த அளவு பதம் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த அளவு அரைப்பட்ட பிறகு நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா உளுந்தம்பருப்பு, அந்த உளுந்தம்பருப்பை இதில் சேர்த்து பல்ஸில் விட்டு 1-2 அரைச்சிட்டு நம்ம எடுத்து பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரம்பத்துலேயே உளுந்தம்பருப்பை சேர்த்து அரைச்சிங்கன்னா உளுந்தம்பருப்பு இதோடு சேர்ந்து நைஸாகிடும். அது மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னாலுமே நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இது மாதிரி செய்கிறதுனால உளுந்தம்பருப்பும் ஃபுல்லாக ஊறாது. நம்ம சாப்பிடும் பொழுது நடுவில் கடிப்படும், சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்கும். நம்மளோட கொத்தமல்லி துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை சூடான சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.